வணக்கம் மக்களே! ஜப்பான் சைட்டமா ப்ரிஃபெக்சர்ல இருக்கிற ஸ்கிப் சிட்டி மியூசியம்ல தான் கூலி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அத பாக்க தான் நாங்க போயிட்டுருக்கோம். முன்னாடி போறாரு இல்லையா? அவரு ஒரு நேட்டிவ் ஜாப்பனீஸ். ஆனா பயங்கரமான ரஜினி ஃபேன். தமிழுமே சூப்பரா பேசுவாரு. ரஜினிய மீட் பண்ணி நெறைய ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்திருந்தாரு. அவரு ஃபோன்ல காட்டுனாரு எங்ககிட்ட. போனதுமே நாங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்நாக்ஸா சாப்பிட போனோம். இங்க ஒரு இன்சார்ஜ் இருப்பார் இல்லையா? இந்த மூவி ரிலீஸ் பண்றது, டிக்கெட்லாம் புக் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு, அவர் வந்து இங்க ஜப்பான்ல சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட்டுமே வச்சிருக்காரு. ஸோ அவரோட ரெஸ்டாரண்ட்லேருந்து ஸ்நாக்ஸ் எல்லாமே கொண்டு வந்து இங்க வைப்பாரு. நம்ம வேணும்னா பே பண்ணி வாங்கிக்கலாம். அண்ட் படம் பார்க்கறதுக்கு இங்க டிக்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு 4000 யென் சார்ஜ் பண்றாங்க. ரொம்ப காஸ்ட்லி தான். பட் வேற வழி இல்ல. தமிழ் படம் இந்த மாரி ஓவர்சீஸ்ல பார்க்கணும் அப்டின்னா, இவ்ளோ காஸ்ட்லியா தான் இருக்கும். வேற ஆப்ஷன் நமக்கு இல்ல. எவ்ளோ வைபா இருக்குல்ல தியேட்டர். ஆனா, நீங்க இதே ஜாப்பனீஸ் தியேட்டர் எதுக்காவது போயி இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கறதுக்கே நீங்க போனீங்கன்னா கூட, இதுக்கு அப்படியே கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும். அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட நான் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவா ஷேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். இங்க கூட ரிலேட்டட் வீடியோ லிங்க் குடுக்குறேன். செக் பண்ணி பாருங்க. அண்ட் அங்கேயே வந்து சிக்கன் பிரியாணியும் வச்சிருந்தாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து எடுத்துட்டு வந்தது. அதையே வாங்கி டின்னருக்குமே நாங்க சாப்பிட்டோம். படம் முடிஞ்சது. எங்களுக்கு படம் ரொம்பவே சூப்பரா புடிச்சிருந்தது. உங்களுக்கு புடிச்சிருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அந்த லாங் வீடியோவ மறக்காம செக் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பாய்.